தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அதாவது சாதுவாக இருக்கிறவங்கள நம்ம சீண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வந்து அவங்க எரிமலையாக எரிஞ்சு விழுவாங்க. அப்போ வந்து நம்மளால் தாங்க முடியாதுன்றது தான் அதோட பொருள். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து கனி வந்து வேற ஏதோ ரைம் வந்து பாடினதை எடுத்துகிட்டு வந்து தன்னோட குழந்தைங்கள வச்சு தான் வந்து என்னை இரிட்டேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து கோத்து விட, அதுக்கு வந்து கனி வந்து செஞ்சாங்க பாருங்கள் சாண்ட்ராவை. உண்மையிலே சாண்ட்ராவால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் அப்படி தான் செஞ்சீங்க, ஆமாம் நீங்கள் வேணும் தான் செஞ்சீங்க, ஆமாம் ஏதோ சைக்கோபாத் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. தயவு செஞ்சு கடவுளே, அவங்க நன்மைக்கும் சரி நம்ம நன்மைக்கும் சரி, தயவு செஞ்சு அந்த அக்காவை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. லெட்டர் பி ஹாப்பி வித் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி. இந்த ஊம குசுமன்னு வாங்க ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பிக் பாஸ் ஹவுஸில் ஒருத்தர் இருக்கார். யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அதாவது பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் ஒரு மாதிரி வில்லத்தனமாக பண்ணுவார். ஆனால் வந்து நான் காமெடின்னு சொல்லிப்பார். அப்படி மாட்டிக்கிட்டாருன்னா, ஐயா நான் அப்படி சொல்லிங்க ஐயா, ஐயா நான் இப்படி அடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி அப்படியே ஒரு கண்ணீர் விட்டு, அதாவது ஆப்போசிட் சைடில் ஆர்கியூ பண்ணுறவங்க ஐயோ சிச்சி இவர் கூடலாம் எதுக்கு ஆர்கியூ பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுற அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிங் கொடுப்பாரு. யாரை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமை பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தலைப்போட்டி நடந்தது. தலைப்போட்டியில் என்ன டாஸ்க்குன்னா, டான்ஸ் மேரத்தான் 2.0 வின் பண்ண அந்த 4 பேர் வந்து டேரெக்டாக வந்து தலைப்போட்டிக்கு வந்து எலிஜிபிள் ஆனாங்க இல்லையா. ஸோ அவங்க காலில் வந்து ஒவ்வொரு காலையும் 2 பலூன் வந்து கட்டி விட்ருவாங்க. அவங்கள வந்து அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் இறக்கி விட்ருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டரா. என்ன டாஸ்க்னா, இன்னொருத்தர் ஆப்போனன்ட் சைடில் இருக்கிறவங்களோட பலூனை வந்து உடைக்கணும். யாரோட பலூன் வந்து கடைசியில் அவங்க பெல் அடிக்கும் போது யாரோட காலில் வந்து அதிக பலூன் இருக்கோ அவங்க தான் வின்னர். அவங்க தான் வந்து தலை ஃபார் நெக்ஸ்ட் வீக். இதான் டாஸ்க். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்போர்ட்டர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கமருதீன் வந்து யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபரி அவர்களை சூஸ் பண்ணாங்க. நம்ம கனியக்கா வந்து விக்ரம் வந்து சூஸ் பண்ணாங்க. எஃப்ஜே வந்து ஆதிரியை சூஸ் பண்ணாங்க. பாரு வந்து யாரை சூஸ் பண்ணாங்கன்னா அமித். ஆதிரா வந்து எஃப்ஜேவோட தோளில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. இங்கே தான் வந்து விக்கல்ஸ் என்ன பண்ணாருன்னா, அதாவது இந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து பலூனை உடைக்கக்கூடாது, அதுவே வந்து தப்பு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதிரை வந்து தோளில் இருக்கும்போது ஆதிரியை தள்ளி விட்டார். ஒரு வேளை ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் நல்ல விதமாக அது வந்து ஆகலை. கமருதீன் உங்களுக்கே தெரியும், யூத் யங் கை, ரொம்ப சாமிங் கை. ஸோ அவர் வந்து கடைசி ஒரு பலூனை வந்து தக்க வச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு. எஃப்ஜே வந்து திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து விக்ரமோட இப்போ நான் பேசினேன் இல்லையா, அந்த டயலாக்லாம் வந்து பப்ளிக்காகவே சொல்லிட்டாரு. நீ நல்ல மாரி நடிக்கிற, நீ மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்குற, ஆனால் கேம்னு வந்துச்சுன்னா கேவலமாக நடந்துக்கிறன்ற மாதிரி வந்து அவர் பேச, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர, எப்போதும் போல் நம்ம விக்கல்ஸ் வந்துட்டு ஐயா ஐம் சாரியா அப்படின்னு சொல்லிட்டாரு. இது தவிர்த்து வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து கானா வினோதன் சாண்ட்ரா வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா செலக்ட் பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா அவங்க டாஸ்க்கும் ஆட மாட்டாங்க, பாலிடிக்ஸ் தவிர்த்து புறணி பேசுறதை தவிர்த்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாச்சும் மிஞ்சி பண்ணணும்னா தலையில் பேன் எடுப்பாங்க, இல்லைனா அழுக்கு சட்டையை போட்டு அழுவாங்க. ஸோ அது தவிர்த்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் கானா வினோத் வந்து கொஞ்சம் டாஸ்க்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஆனால் அவரை வந்து எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலி டாஸ்க் வேறு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்போதும் போல் விஜய்ஸ் வந்து சாண்ட்ரா விட்டுருவார், தப்பு செஞ்ச விக்கல்ஸ் விட்டுருவார், பார்வதி பிடிச்சி நோண்டிட்டு இருப்பார். பார்ப்போமா? இன்றைக்கி பார்ப்போம் நைட்டு. பை.